இது ஒரு நல்ல நகைச்சுவை படம். முதல் நாள் முதல் காட்சிக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் இலவசம். உதாரணத்துக்கு ஒரு போர்த்தொழில், ஒரு டாடா, ஸ்டாஃப், சேலரிஸ், இப்படி பல வகையான செலவுகள் அவங்களுக்கும் இருக்கு. மீதி பாத்தீங்கன்னாக்கா அந்த பார்க்கிங்கு, அப்புறம் வந்து கேன்டீன், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் 2000 தலைமுறையில் நடிச்ச படங்கள் எல்லாம் ஷிஃப்டிங் என்ற கல்ச்சர் அப்படியே அடியோட ஒழிஞ்சு போச்சு. இப்படி பழைய படங்களோட கல்ச்சர் பாத்தீங்கன்னா, ஏன்னா இது பார்த்த படம் எப்போ டிவி சீரியலோட ஆதிக்கம் பெரிய அளவுக்கு தாக்கம் வந்ததோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல இந்த புது படங்களை ரிலீஸ் பண்ணி ஜெயிக்கிறதுன்ற ஒரு பெரிய சவாலான விஷயம். அந்த வகையில அந்த KR அவர்களை பார்த்து இந்த மாதிரிக்கா முதல் நாள் முதல் ஷோக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ என்ற ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு உண்டான திரையுலகத்தில் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி புது புது யுக்திகளுக்கெல்லாம் நம்மளும் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு ஆதரவா தன்னுடைய இணைய சோஷியல் மீடியால எல்லாம் அதுக்கான சப்போர்ட் பண்ணி போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு என்னோட பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த 70s நம்ம சென்னை பார்டர்ல இருக்கிற தியேட்டர்கள், அதாவது நான் அதிகமா சினிமா பார்த்து வளர்ந்த தியேட்டர்ஸ் இதெல்லாம் ஆலந்தூர் மதி, பரிங்மலை ஜோதி, பல்லாவரம் லக்ஷ்மி, குரோம்பேட்டை வெற்றி, தாம்பரம் வித்யா, தாம்பரம் MR, தாம்பரம் நேஷனல், இந்த தியேட்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பீரியட்ல ஒரு டிக்கெட்ல 2 படங்கள் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருந்துட்டு இருந்தது. 4 ஷோன்றத படம் ஓடும். அது பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கினாக்கா 2 படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டைல் இருந்தது. அந்த கவுண்டர், டிக்கெட் கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த முதல் படம் ஓடி முடிஞ்சு 2வது படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த கவுண்டர் திறந்திருக்கும். ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் பேர் வந்து முதல் படம் பார்க்காம 2வது படம் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்காக ஃபர்ஸ்ட் படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் படத்துக்கு மட்டுமே வர உண்டு. அதுக்காக அந்த ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. அதை போடுற காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு புது படம் பழைய படம், இல்லைன்னா ஒரு ஹிந்தி படம் ஒரு தமிழ் படம், இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பல்லாவரம் லட்சுமியில வந்து மக்கள் திலகத்தோட 1000 ஒருவன், அப்புறம் நடிகர் திலகத்தோட ரிஷிமுலம், இப்படி ஒரு காம்பினேஷன். ஒன்னு புது படம் ஒன்னு பழைய படம். அப்புறம் வந்து ஆலந்தூர் மதியில பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி படம் தீவாரு, அப்புறம் வந்து தமிழ்ல வந்து ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதாவது நைட் ஷோ ஆரம்பிச்சு மிட் நைட் முடிஞ்சு அதுக்கப்புறம் முடியும் அந்த படம். இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த காலங்கள். ஸோ இந்த ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லும் போது என்னுடைய அந்த பீரியடு நான் படம் பார்த்து ரசிச்ச அந்த காலகட்டங்கள்ல எனக்கு நினைவுக்கு வந்தது. அது ஒரு பொன்னான காலம். அது ஒரு டைமுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெகுலரா நம்ம சிட்டி தியேட்டர்ஸ் மாதிரியே இங்கேயும் வந்து 4 ஷோஸ், வெள்ளி சனி ஞாயிறு 5 ஷோஸ்ன்ற பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சில வாரங்களுக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப பாதிச்சுது. அது என்னன்னா, ராஜா நம்மளை பொறுத்தல சேமேஸ் ரோட்ல இருக்கிற இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பிரபலமா இருக்கிற கிரவுன் பிளாசா என்கிற, அடையார் கேட் என்கிற, பார்க் ஷெரட்டான் என்கிற அந்த 5 ஸ்டார் ஹோட்டலு மூடு விழா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்தது. என்னன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டி எந்த கிடையாது, ஆனால் என் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த ஹோட்டலில் பல திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு, பல கலைஞர்களுடைய திருமணங்கள் நடந்திருக்கு, பல படங்களுடைய விழாக்கள் அங்க நடந்திருக்கு, பல பேட்டிகள், பல சந்திப்புகள் இப்படி நடந்திருக்கு. நானே எங்க ஃபேமிலியோட அடிக்கடி அந்த பார்க் ஷெரட்டான்ல இருக்கிற அந்த ரெசிடென்சி என்ற ரெஸ்டாரண்ட்ல நிறைய வாட்டி நான் வந்து ஃபேமிலி டின்னர் எல்லாம் நான் போய் சாப்பிட்ருக்கேன். தக்ஷின்ல நிறைய வாட்டி நான் வந்து ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம ஃபிலிம் பார்ட்டிஸ் வந்து டப்ளின் என்ற அந்த டிஸ்கோதேக்ல அந்த பிரைவேட் பார்ட்டி அதை ஹையர் பண்ணும்போது அந்த நேரத்துல நான் அதில் கலந்துக்கிட்டு பார்த்து கொண்டாடி இருக்கேன். ஸோ எனக்கு அந்த பார்க் ஷெரட்டான்றது எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நினைவுக்கு தெரிஞ்ச சில படங்களோட ரெஃபரன்சஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. தம்பிக்கு அந்த ஒரு படம், தலைவர் படம் பார்த்துருப்பீங்க. அதுல பிகினிங்ல டைட்டில்ஸ்ல பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரன், கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஒரு மாதிரி ஒரு பாவனையோட தான் இருப்பாரு. அதாவது பணத்தோட வேல்யூ என்னன்றே தெரியாம அப்பாவுடைய செல்லத்திலே வளர்ந்த ஒரு தலைவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னா செலவு பண்றது, பணத்தை மதிக்காம அதை வந்து காயின் தூக்கி போட்டு டாஸ் பாண்டிய விளையாடுறது, இப்படிலாம் சில காட்சிகள் காட்டுவாங்க இந்த டைட்டில்ஸ் ரன்னிங் டைம்ல. அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த பார்க் ஷெரட்டான்ல நடக்கும்போது அந்த இங்கேருந்து அப்படி டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்து
இந்த வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காயின் தூக்கி போட்டு அந்த டாஸ் விளையாடுவாரு. டாஸ் விளையாடும் போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு கேரக்டர் அப்படியே பாக்கெட்ல கை போட்டுட்டு அப்படியே நடந்து இப்படியே ஒரு லுக்கு கூட்டு பார்த்துட்டு போவோம். அது யாரும் இல்ல, அந்த படத்தோட இயக்குனர், நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்களே. இந்த காட்சி படமாக்கப்பட்ட இடம் வந்து பார்க் ஷெரட்டானுடைய ரிசப்ஷன் ஏரியால. அதுக்கப்புறம் தங்கமகன்ல தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று வரும், வா வா பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பூர்ணிமா ஜெயராம் அப்புறம் டான்சர்ஸ் ஆடுறா வந்த ஒரு பாட்டு. அந்த சாங்கு படமாக்கப்பட்ட இடம் கூட அதே பார்க் ஷெரட்டானோட இடம் தான். அதுக்கப்புறம் வந்து நான் அட்டன் பண்ண அந்த நடிகர்களுடைய திருமணங்கள், நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய கல்யாணம், அப்புறம் இயக்குனர் சுந்தர் சி குஷ்பு அவர்களுடைய திருமணம், நடிகர் ரகுமான் சாயரா அவங்களுடைய ரிசப்ஷன், அப்புறம் வந்து நடிகர் சூர்யா ஜோதிகா அவங்களுடைய திருமணம். இப்படி இந்த திருமணங்கள் எல்லாம் நடந்த இடம் வந்து அந்த டவுன் பிளாசாக்கு முன்னாடி அந்த பார்க் ஷெரட்டன் தான். ஓகேங்களா? அதே போல நம்ம தலைவர் படம், இந்த பழைய படங்கள் அதுல அப்போ சொன்னா 80s, அது போக அந்த போர்டிகோ சைடு அந்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த வியூ தெரியும். நிறைய படங்களை அந்த எக்ஸ்டீரியர்ல அந்த ஆபீஸ் பில்டிங் மாதிரி, காம்ப்ளெக்ஸ் மாதிரி இப்படி எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஹோட்டல் ரிசப்ஷன் வந்து பங்களா ரிசப்ஷன் மாதிரி எல்லாம் அந்த ஹோட்டல்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவர் படங்களை கபாலி படம் அங்க படமாக்கப்பட்டது. சுட சுட சொல்லணும்னாக்கா ஜெயிலர் படம் பார்த்தா எல்லாருக்கும் நான் சொல்ற இந்த காட்சி கண்டிப்பா மறந்துருக்க மாட்டீங்க. தமன்னா பாத்தீங்கன்னா ஒரு சாங் முடிதுன்னு அவங்க ஃப்ரெண்டோட பேசினதுக்கு அப்புறம் இவரு டைரக்டர் பாகுநாரா பாலுவை தேடிக்கிட்டு போவாங்க ரூமுக்கு. ரிசப்ஷன்ல வந்துட்டு போன் பேசிக்கிட்டே ஒரு காரிடார்ல நடந்து வருவாங்க. அந்த காட்சி படமாக்கப்பட்ட இடம் வந்து நம்ம இந்த கிரவுன் பிளாசா தான். இந்த இவரு ரெடின் கின்ஸ்லி பாத்டப்ல படுத்து இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் உடனே நீ கிளம்பு, இங்கேருந்து கிளம்பு, நீ இருந்தா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு நம்ம வைபவ் அண்ணன் அவரு சுனில் அவர் சொல்றது பாத்தீங்கன்னாக்கா அந்த காட்சி படமாகப்பட்ட இடம் இந்த கிரவுன் பிளாசா. இதே போல நிறைய ஆர்டிஸ்டுங்களோட ஃபேவரட் ஹோட்டலாகவும் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, எங்களுடைய V4 மீடியாவுக்காக நடிகை பூமிகா சாவ்லா தங்கியிருந்தது அங்க ஹோட்டல் தான். அங்கதான் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த பூல் சைடு ஏரியால தான் எங்களுடைய பேட்டி, எங்களுடைய இன்ட்ராக்ஷன் நடந்தது. Now that he's growing up, இப்போ school, second class assessments, homeworks, and constantly it's like, if you don't submit on time or so there I'm no more Bhumika the actor, I'm just Bhumika, Yash's mother. So I do get the flack sometimes and I'm like, homework is not done or why not studied properly. So you have to constantly keep balancing all that. And then, as a mother, you have to get the right values in. You have to make sure they're into, with today's technology and gadgets, you have to make sure they're out more. Yeah. It's physical activities and the because everyone is, from the time they wake up, it's iPad, phone, TV. அங்க பூல் சைட்ல பாத்தீங்கன்னா பல படங்களுடைய படப்பிடிப்பு அந்த ஸ்விம்மிங் பூல்ல கூட நடந்திருக்கு. இன்னொரு படம் அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து நடிகர் அர்ஜுன், லாரா தத்தா அவர்கள் நடிப்பில் மகாராஜன் அவர்கள் இயக்கிய படம் அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய காட்சிகள் வந்து அங்க படமாகப்பட்டது. பல ஸ்டண்ட் சீக்வன்ஸு, பல பூல் சைடு காமெடி சீனு, சாங்கு, இப்படி பல படங்களுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கிற இடம் இங்கதான். அதே போல ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா வருஷம் வந்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் மீடியா அவர்களை கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுத்து அவங்களோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அப்படி தொடர்ந்து ஒரு 2 வருஷம் இந்த பார்க் ஷெரட்டான்ல அந்த பார்ட்டி அவர் கொடுத்துருக்காரு. அதுல நானும் கலந்துக்கிட்டு அவரோட போட்டோ, எல்லாரும் பிரஸோட போட்டோ எடுத்துக்குவாரு கிளம்புறதுக்கு முன்னாடி. அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் நினைவு கூறுறேன். இது பார்க் ஷெரட்டானுடைய 1981 அடையார் கேட் ஆர் பார்க் ஷெரட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் பாத்தீங்கன்னாக்கா கிரவுன் பிளாசாவா மாறி போச்சு. அது 81 துவக்கப்பட்ட அந்த ஹோட்டலு இப்போ 2023 மூடப்பட்டது. பெரிய ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட்ஸா வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதுதான் நான் அந்த கிரவுன் பிளாசாவும் எனக்கு, அதாவது என்னன்னா சினிமாக்கு உள்ள இருந்த அந்த பாண்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு எல்லாம் நினைவு கூற விரும்புற இந்த ஒரு விஷயமா இருக்கு. அதே போல இந்த பார்க் ஷெரட்டான்ல பாத்தீங்கன்னா அந்த டப்ளின் சொல்லிட்டு அந்த டிஸ்கோத்திக்கு ஒரு பீரியட்ல நம்ம கோலிவுட்டோட டாப் செலிபிரிட்டிஸ் ஆஃப்டர் ஷூட்டிங் கேதர் ஆகுற அந்த டிஸ்கோத்திக்கு டப்ளின் ரொம்ப காலம் வரைக்கும் ஃபேமஸா இருந்தது. அங்க டப்ளின்ல நைட்ல வந்தோம்னாக்கா நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்கலாம், நிறைய டாப் ஸ்டார்ஸ் ரெகுலரா அங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த ஏர்லி 80s எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தலைவரை வந்து
ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருந்த காலகட்டங்கள்ல அப்போ வந்து நிறைய பாக் ஷெரட்டான் அப்புறம் வந்து சோலா ஹோட்டல், இந்த 2 தான் தலைவருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஹோட்டல்ஸ். அடிக்கடி இங்க ரெஸ்டோ பாருக்கு வருவாங்க. அவர் மட்டும் இல்ல, பல டாப் செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம பாக் ஷெரட்டான் இருக்க ரெஸ்டோ பார்ல ரெகுலரா வந்துட்டு இருந்த காலங்கள் அது. இப்படி சினிமாக்கும் நம்ம பாக் ஷெரட்டான் என்கிற கிரவுன் பிளாசாக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்துட்டு வந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் டைம்ல நான் வந்து அந்த நம்ம படத்தோட டீம் இன்டர்வியூஸ் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து இந்த கிரவுன் பிளாசால தான் எனக்கு ப்ரொடியூசர் அகாமடேட் பண்ணி கொடுத்தாரு. அங்கதான் நான் வந்து இன்டர்வியூஸ் எடுத்து கொடுத்தேன். இது போக பல ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து அந்த பாக் ஷெரட்டானோட பேங்க்அவுட் ஹால்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.